விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான பயிற்சி மற்றும் வர்த்தக இணைப்பு கூட்டம் விருதுநகர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளின் நலனை காப்பதில் உறுதியாக உள்ள இந்த அரசு மா உள்ளிட்ட விளைபொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதிக்கான சூழலை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது. விவசாயிகள் பதப்படுத்துபவர்கள், ஏற்றுமதியாளர்கள், அலுவலர்கள் அடங்கிய மா பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான மையக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மா பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான முனைப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. மா விவசாயிகளை உரிய வணிகர்களுடன் இணைப்பதற்காக மா விவசாயிகள் உள்ளிட்ட 2196 விவசாயிகளை உள்ளடக்கிய 51 வணிகர் விற்பனையாளர் சந்திப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்திற்கான 7 ஏற்றுமதி தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டு பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதிக்கான கட்டமைப்பு மேம்பாட்டிற்கென அப்பிடா தரச்சான்று பெற்ற சிப்பம் காட்டும் அறைகள், வெந்நீர் சுத்திகரிப்பு நிலையம், நீராவி வெப்பப்படுத்தும் அலகு, குளிர்பதன கிடங்குகள் போன்ற கட்டமைப்புகள் உருவாக்கவும் வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி மற்றும் சென்னையில் 4 உணவு பரிசோதனை ஆய்வகங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் 3000 மா விவசாயிகளை பதிவு செய்து 1000 மா விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகள் சான்றிதழை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சிறு குறு விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை திரட்டி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தவும் ஏற்றுமதி செய்யவும் உரிய விலை பெறவும் வழிவகை காணுவதற்காக தமிழ்நாட்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இடுபொருள் விற்பனை, பதப்படுத்துதல், ஏற்றுமதி ஆகியவற்றில் ஈடுபடுவதற்கு தேவையான மூலதன நிதி, முதலீட்டு மானியம் ஆகியவை பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படுகின்றன. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பயன்பாட்டிற்காக முதன்மை பதப்படுத்தல் நிலையங்கள், மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்கள் அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேளாண்மை முன்னெடுத்து செல்வதில் வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை கல்வி, ஆராய்ச்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 5 வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 3065 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இளங்கலை வேளாண்மை, தோட்டக்கலை படிப்பில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தியதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மொழி தடையின்றி வேளாண் கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாகப்பட்டினம், சிவகங்கை, கரூர் மாவட்டங்களில் 3 அரசு வேளாண் கல்லூரிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தோட்டக்கலை கல்லூரி புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம், தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிகுளம் வஉசி சிதம்பரம் வேளாண்மை கல்லூரி வளாகத்தில் வாழை ஆராய்ச்சி நிலையம், பனை ஆராய்ச்சி நிலையம் ஆகிய புதிதாக ஏற்படுத்தப்பட்டு புதிய ரகங்களை உருவாக்குவதற்காக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் நமது மாநில மரமான பனையில் குட்டை ரகத்தினை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 101 புதிய பயிர் ரகங்கள், 21 வேளாண் நுட்பங்கள், 16 புதிய பண்ணை கருவிகள் நமது உழவர் பெருமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. கள பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமாக தீர்வுகளை கண்டு நிவர்த்தி செய்யும் வகையில் வட்டாரத்துக்கு ஒரு வேளாண் விஞ்ஞானி வேளாண்மை துறையினர் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பதற்கான சிறப்பு வேளாண் கிராமங்கள் உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறியீடு கொண்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், நுண்ணுயிர் கலவையின் மூலம் உயிர்மை வேளாண்மையை ஊக்குவித்தல், தோட்டக்கலை பயிர்களுக்கான இயந்திரமாக்குதல் ஆகியவற்றை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் சென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை மேலாண்மைக்காக ஒட்டுண்ணிகள், இறைவிலங்கிகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை வலுப்படுத்துதல், உயிர்மை வேளாண்மை விளைபொருட்களுக்கு தர நிர்ணயம் ஆய்வகங்கள் அமைத்தல்
மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேளாண் நிரல் திருவிழா மூலம் வேளாண்மையில் நிலைவிடும் முக்கிய சவால்களுக்கான சிறந்த தீர்வுகளை தேர்வு செய்திட டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி போன்ற ஆராய்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் 134 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் கல்வியின் தரம் பெருமளவு உயர்த்தப்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2021ஆம் ஆண்டில் 74% இருந்த இளங்கலை மொத்த மாணவர் சேர்க்கை 2025ஆம் ஆண்டில் 97% உயர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கான சேவைகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் விவசாயி பதிவு திட்டத்தின் கீழ் ஆதார் எண்ணுடன் விவசாயிகளின் நில விவரங்களை இணைத்து 33 லட்சம் பிரத்யேக விவசாயி அடையாள அட்டை எண்கள் ஃபார்மர் ஐடி உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 24 முக்கிய சேவைகளுடன் உழவர் கைபேசி செயலி செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை சுமார் 20 லட்சம் விவசாயிகள் இச்செயலில் பதிவிறக்கம் செய்து அரசு சேவைகளை பெற்று வருகின்றனர். வேளாண்மையின் எதிர்காலம் இடுபொருட்களை சார்ந்ததல்ல, மாறாக அறிவை சார்ந்ததாகும். விவசாய முறைகள் இந்த திசையில்தான் பயணிக்க வேண்டும் என்று வேளாண் விஞ்ஞானி முனைவர் MS சாமிநாதன் அவர்கள் அறிவுறுத்திய அடிப்படையில் விவசாயிகள், வேளாண் தொழில் முனைவோர், குறிப்பாக இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை வேளாண் சார்ந்த பணிகளில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரங்கள் செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவில் முதல் முறையாக டிராக்டர் பாவனை பயிற்சி சாதனம், இரட்டை கட்டுப்பாட்டு டிராக்டர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமமும் பெற்று தரப்படுகிறது. மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், நார்வே, நெதர்லாந்து, எகிப்து ஆகிய அயல்நாடுகளுக்கு மொத்தம் 150 விவசாயிகள் கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டு தோட்டக்கலை, வேளாண் பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்த 40,213 பயிற்சிகள், 10,034 கண்டுணர் பயணங்கள், 2,662 பண்ணை பள்ளிகள் மற்றும் 50,110 செயல் விளக்க திடல்கள் போன்றவை ரூபாய் 128 கோடி செலவில் நடத்தப்பட்டு 22 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், விவசாய குழுக்கள், வேளாண் மகளிர் என சுமார் 30,000 நபர்களுக்கு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள், தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி தொழில்நுட்பங்கள், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டம் இயந்திரம் இயக்குதல், பராமரித்தல், நுண்ணீர் பாசன அமைப்புகளின் பராமரிப்பு போன்றவை குறித்த பட்டறிவு பயணங்கள், கருத்தரங்குகள், பயிற்சிகள், செயல் விளக்கங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டன. இது தவிர ட்ரோன் மூலம் இடுபொருட்கள் அளிக்கும் தொழில்நுட்ப செயல் விளக்க பயிற்சி 9,300 விவசாயிகளுக்கும் 2,000 வேளாண் மகளிருக்கு மாற்று வாழ்வாதார பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயற்கை எழில் கொஞ்சி மக்களை மகிழ்விப்பதில் பூங்காக்கள், தோட்டங்களின் பங்கு மிக அதிகம்.